அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உலகில் உள்ள அனைவருக்கும் குட் மார்னிங். பர்டிகுலராக இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா என்னை வாழ வைக்கும் அப்படின்னா என்ன டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கிற வியூவர்ஸுக்கு கோடானு கோடி நன்றிகள். அப்படியே ஒரு தம்பி கேட்டிருந்தார், தாத்தா உனக்கு தான் நல்லா காமெடி வருது இல்லை தாத்தா, இன்றைக்கி சினிமா ஃபீல்டு பற்றி ஏதாவது சொல்லு தாத்தா அப்படின்னு சொன்னதால் தான் அது பேப்பரை தூக்கினேன். இங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஃபிகர் இருக்குதா, அதான் நடிக்குங்க அப்படின்னா சொல்லுனாங்க. உள்ளாடையுடன் அமர சொன்ன இயக்குனர் உள்ளாடையுடன் மட்டும்தான் அமரணுமாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நடிகை பருவப்பாங்க, அவர் பேர் சதீஷ்கான். இந்த பாருங்க அங்கே ஒரு பாருங்க, அவர் தான் சதீஷ்கான். இந்த அம்மா பேர் நைனா. அப்புறம் போலி அது பேர்லேயே போலி இருக்குது. அப்புறம் மாறி தாலி கட்டி கொண்ட நடிகைகளாங்க. என்ன அற்புதம் மாறி தாலி கொட்டை கட்ட நடிகைகள். அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் மரியாதையை விட்டு தர முடியாது அது யார் கங்கை அமரன் சொல்கிறாரு. சிகரெட்டை தொட்டால் விட முடியாதான் சூர்யா சொல்கிறாரு. அப்புறம் கதையை நம்பி படம் எடுக்க வேண்டும் டைரக்டர் பேரரசு சொல்கிறாரு. அப்புறம் காதல் குறித்து விமர்சனங்க. ஆமாங்க, நம்ம டார்ச் லைட் அவங்களுடைய மகள் சொல்கிறாங்க. அதாங்க டார்ச் லைட்டு டிவியில் ஒடிச்சிட்டு போய் நம்ம அப்பா கூட சேர்ந்துங்கினார 100 கோடி ரூபா வாங்கிக்கின அவருடைய மகள். சரி, அப்புறம் இன்றைக்கி நம்ம இதை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதில் தான் நான் நிறைய விஷயங்கள் எடுத்து பேச போகிறேன். அன்பானவர்களே, சினிமா என்றாலே 100 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. கரெக்டாக சரியாக சொன்னாக்க ஆமாம், சார்லி சாப்ளின் தான் தந்தை. ஆமாம், ரைட்டுங்களா? சினிமா நமக்கு சொந்தம் இல்லைங்க. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு, அமெரிக்கன்ஸுக்கு, ஃபாரினர்ஸ்க்கு தான் அது நம்ம ஊருன்னு சொன்னால் நம்ம அந்த காலத்தில் சாமிகளை பற்றி புராண கதைகள், சாமிலாம் இருக்காங்கள்ல, ராமாயணம் அந்த மாதிரி மகாபாரதம், தெருக்கூத்து, இப்போ கூத்தில் மேடையில் கதை சொல்கிறது, அப்படி தான் அந்த காலங்கள். பக்திமயமாக அப்படியே புராணங்களை சொல்லி கொண்டு தான் ஓடி இருந்தது. அதை உடைத்து இருந்தவர்கள் யாருன்னு கேட்டால் ஃபாரினர்ஸ் தான். அது ரொம்ப அற்புதமான ஒரு அளவில் தாங்க இருந்தது. நாளையில் சார்லி சாப்ளின் படத்துக்கெலாம் ஸ்டேஜில் தான் மியூசிக் வாசிப்பாங்க. அப்போ பேசும் படம் தானே, பேசும் படம் இல்லை, ஊமப்படம். மியூசிக் கூட ஸ்டேஜில் தான் வாசிப்பாங்க. ரைட்டா? ஸோ சினிமா என்பது அவர்களுக்கு சொந்தமானது 1911 நினைக்கிறேன், 100 வருடங்களுக்கு முன்பு பார்க்க முதல் சினிமா கேமரா. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? முதல் சினிமா கேமரா எப்படி இருக்குது பாருங்கள். சினிமா படம் எடுப்பதை கட்டுப்படுத்த தாமஸ் ஆல்வா எடிசன். ஜாஸ் சிங்கர் படத்தில் ஒரு காட்சி. முதல் சினிமா படம். உலகின் மிக பிரம்மாண்டமான MGM ஸ்டுடியோ விமானத்தில் இருந்து எடுக்கப்பட்ட படம். உலக புகழ்பெற்ற முதல் நடிகர் சார்லி சாப்ளின். த கிரேட் டிக்டேட்டர், மாபெரும் சர்வாதிகாரி என்ற படத்தில் ஹிட்லர் வேடத்தில் நடித்தார். திரையுலகின் ஒரே மேதை சார்லி சாப்ளின் என்று பெர்னாஷா பாராட்டினார். அன்பானவர்களே, ஒரு 33,000 ஆண்டுகளுக்கு முன்பு தான் குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான். டார்வின் இந்த இப்போ இருக்கிற குரங்கு சொல்லலை. இப்போ இருக்கிற குரங்கு என்ன மனுஷனாக மாறி இருக்குது. குரங்கு அப்படியே தான் குரங்காக தான் இருக்குது. இது இல்லை, இந்த நல்ல ஆதி மனிதர்கள். அதை நீங்கள் கூட நிறைய பார்த்துக்கிட்டு எப்படி இருப்பான் அப்புறம் நிமிந்து நடக்கிற மாதிரிலாம் பார்த்துருப்பீங்களா? ஒரு 33,000 ஆண்டுகளுக்கு முன்பு சிம்பன்சி, அது ஒரு வகையான அது மனிதனுக்கும் அந்த சிம்பன்சிக்கும் ஏதோ ஒரு உறவு இருக்குது. ரொம்ப பேரும் மீன்லேருந்து போகிறது தான் சொல்கிறான். ஏகப்பட்ட இருக்குது. டார்வினியே அடித்து நொறுக்குனாங்க. ஆமாம், ஏங்க பூமி தட்டையாக இருக்குதுன்னு சொன்னாங்க, இல்லை ஓவலாக இருக்குதுன்னு ஒருத்தன் சொன்னான், அவனை அடிக்க போனாங்க. இப்போ ஜான் பாஸ்கோ உலகத்திலேயே ஒரே ஒரு நல்லவன் சொல்கிறேன், என்ன அடிக்க வரலையா அப்படி தான் சும்மா காமெடிக்கு சொன்னேன். ஸோ அடுத்தது சினிமா, தமிழ் சினிமா எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம். தமிழ் பட உலகின் தந்தை கே. சுப்பிரமணியம். காளிதாஸ் படம் வெளிவந்த பின் வரிசையாக படங்கள் வர தொடங்கின. தமிழ்நாடு முழுவதும் சினிமா தியேட்டர்கள் கட்டப்பட்டன. புகழ்பெற்ற நாடகங்களை எல்லாம் சினிமாவாக தயாரிக்க தொடங்கினார்கள். அவை பெரும்பாலும் புராண கதைகள். சினிமா என்பது சக்தி வாய்ந்த சாதனம். புகழும் பணமும்
ஓரிங்கே வரக்கூடிய துறை. எனவே பட தயாரிப்பில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் படித்த இளைஞர்கள் சிலருக்கும் ஏற்பட்டது. 1904 ஏப்ரல் 20 கே. சுப்பிரமணியம் பிறந்தார். பாகவதர் முதல் படம். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், எம்.ஆர். ராதா, எம்.கே. ராதா ஆகியோர் எல்லாம் பாய்ஸ் கம்பெனிகளில் இருந்து சினிமாவுக்கு வந்தவர்கள் தான். எம்.எஸ். சுப்புலட்சுமி. அன்பானவர்களே, ஒரு முக்கியமான விஷயம். இப்போது அந்த பாய்ஸ் கம்பெனியில் தான் வந்து எம்.ஆர். ராதா, எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், எம்.கே. ராதா அங்கே தான் படித்தாங்கன்னு நமக்கு பார்த்தோம் இல்லையா? ஆனால் மிகப்பெரிய சரித்திரம் என்னென்னா, பாகவதர், டி.ஆர். மகாலிங்கம், இந்த மாதிரி பெரிய நடிகர்களுங்க. அவர்களை வந்து இப்போது நம்ம பாலச்சந்தர் அண்டு பாரதி ராஜாவை எப்படி ஒரு திருப்பத்தை கொண்டு வந்தாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி ஆமாங்க, எம்ஜி ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், எம்.ஆர். ராதா, எம்.கே. ராதா ஏறக்குறைய எம்ஜிஆர் மாதிரி தான். அண்ணாவுடைய அந்த வேலைக்காரி, அப்புறம் வந்து வேலைக்காரி, ஓரிரவு, அதெல்லாம் எம்.கே. ராதா ஏறக்குறைய எம்ஜிஆரை வந்து பேஸ் பண்ணி வேணால் அவரை அமைக்கிட்டாங்க. நம்ம எம்.கே. ராதா நிறைய படங்கள் இருக்குது, போனால் தெரியும். ஸோ அவர்கள் ஒரு புதுமையை எல்லாரையும் நொறுக்கி விட்டுட்டு அவர்கள் முன்னிலைக்கு வந்தார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். பெரிய மாற்றத்தை தந்தவர்கள். இன்றைக்கி நம்ம எம்ஜி ராமச்சந்திரன், சிவாஜி கணேசன், எம்.ஆர். ராதா பற்றி பேசுகிறோமே, அடுத்ததில் பார்க்கலாம். அன்பானவர்களே, எப்படி வந்து நம்ம தமிழ் சினிமா துறையில் வந்து இப்போ நம்ம சுப்பிரமணியம் அவர்களை பார்த்தோமோ அதே மாதிரி தான் எல்லா நாடுகள் 195 நாடுகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் அப்படி அவர்களுக்கு மலையாள அவங்க முதல் படம், அப்புறம் ஹிந்தியில் முதல் படம், இப்படி இங்கிலீஷ் ஆங்கில படங்கள், கவுபாய்ஸ் படம், அப்புறம் லாரல் ஹார்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட. சரி, நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். என்ன சொல்ல வந்தோன்னாக்கா, அப்போது வந்து தமிழ் நடிகைகள் வந்து யாரும் போட்டு பேச மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது எல்லாம் பாம்பே இருக்கும்போது தாங்க. லேபு கூட கால்கட்டாவில் தான் இருந்தது. கல்கட்டா தானே ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து கேபிட்டல் சிட்டி, இந்தியாவுக்கு கேபிட்டல் கல்கட்டாவாக தானே இருந்தது. ஸோ பாம்பேயில் தான் வந்து பாம்பே கல்கட்டாவுக்கு போகணும், ஏதாவது படம் கடை எடுத்தால் அது பிரிண்ட் போகிறதுக்கு, அது அப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு. அப்போ நம்ம நடிகைகள் என்றால் பாம்பேலேருந்து தான் வந்தாங்க. டைரக்டர்ஸு, டான்ஸ் டைரக்டர்ஸ்னு இப்படி மியூசிக் டைரக்டர் எல்லாருமே இந்தியிலேருந்து வந்தவர்கள் தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்பானவர்களே, இப்பொழுது நான் சொல்லி கொண்டு இருக்கிற தகவல்கள் சரியான தகவல்கள் அல்ல. ஏதோ கேள்விப்பட்டது, படித்தது, அவ்வளோதான். இன்னும் வந்து நான் நிறையா படிச்சிருக்கிறேன். இந்தியாவிலேயே முதல் சினிமா படம் எடுத்தது யாருன்னு கேட்டாக்க மலையாளிஸ் என்று ஒரு புத்தகத்தில் நான் படிச்சிருக்கேன். ஆமாம், ரொம்ப கஷ்டப்பட்டு யாரோ ஒரு இளைஞர் நல்லா படித்தவர், அவர் பாம்பேயில் போய் ரொம்ப கஷ்டப்பட்டு நடிகைகளை கூட்டிகிட்டு வந்து நடிகை வச்சு அதை பண்ணி இதை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசியில் அந்த படம் ரிலீஸே பண்ண முடியாது. ரிலீஸாக படம் இல்லையா, இந்த முதல் படம் இந்தியாவில் எடுக்கப்பட முதல் மலையாள படம், அதுதான் முதல் படம், ஃபஸ்ட்டு படம். ரொம்ப பயங்கரமான சிரமங்களுக்கு மத்தியில் அந்த காலத்தில் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். சினிமா படம்னா மக்கள் மதிக்க மாட்டான், சினிமானா மக்கள் மதிக்க மாட்டான். இப்போ இன்றைக்கி நான் கூட மதிக்க மாட்டேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த படம் ரிலீஸே ஆகலையா. அந்த மாதிரி நான் படிச்சிருக்கேன், ஏதோ ஒரு புத்தகத்தில் படிச்சிருக்கேன். சரியோ தவறோ நமக்கு தெரியாதுங்க, அவ்வளோதாங்க நம்ம சொல்ல முடியும். ஸோ அன்பானவர்களே, இப்படி ஒரு பொழுதுபோக்கு, ஆமாம், கூத்து, அந்த மாதிரி மேடை நாடகங்கள், இந்த கினிமேகலை, அந்த கோவலங்கிவலை, இந்த மாதிரி பூம்புகார் படம்லாம் அந்த மாதிரி அப்படிப்பட்ட விஷயங்கள் தானே. ஸோ மனிதனுக்கு பொழுதுபோக்கு. ஆமாம், அது பார்த்தாக்கா வந்து அந்த காலத்துலலாம் ரொம்ப அருமையாக பாடுவானுங்க. ஆனால் இன்றைக்கி பாடுறதெல்லாம் அவனும் கேட்க முடியாது. ஏன்னா குயில் அவ்வளோ அழகாக பாடுது, ஆனால் காப்பி ரைட்டு கேட்க மாட்டேங்குது. குயில் அன்றைக்கி எப்படி பாடிச்சோ அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் அழகாக பாடுது. மயில் என்றைக்கு ஆடிச்சோ அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் ஆடிக்கிட்டு இருக்குது. ஆனால் இவனுங்க பாடுறதும் ஆடுறதும் எவ்வளோ கரெக்டா சினிமா டான்ஸுன்றான். அவன் ஊரில் பார்த்தீங்கன்னா பரதநாட்டியன்றான், அதே டான்ஸை இன்னொருத்தன் ஊரில் வேற ஒன்றுன்றான். அதே வேறு நாட்டில் அதே தான், சேம் அதே தான், அதே முத்திரை தான், அதே 1 2 3 4 5 6 7 8 தான், அதே ஆரோகணம் தான், அதே அவரோகணம் தான். ஆமாங்க, சரிகம பத நீசா ஏறு வரிசை, அப்புறம் அப்படியே இறங்கு வரிசை, சரிகம பத நீசா நீ தப்பு பாடுவேன். ஆமாம், இவனுங்களும் அப்படியே ரொம்ப கரெக்டாக பாட்டானுங்களா. கிட்டாருக்கு தெரியுமா, அதில் வரக்கூடிய அந்த ஒலிகள், நாதங்கள். நீர் வீழ்ச்சிக்கு தெரியுமா, அது உடைய அந்த சவுண்ட், அந்த உடைய ஒலி.
இவனுக்கு ஏதோ காப்பி ரைட்டாக அந்த இது என்ன ரேப்பை மட்டும்தான் காப்பி ரைட்டை வாங்கி வச்சுன்னுக்குறானுங்க. சாணிக்கு காப்பி ரைட்டு வாங்கலைங்க இன்னும். சாணியில் மாடு ரோட்டில் சாணி போட்டுல அதுக்கும் வாங்கினாலும் வாங்கிடுவானுங்க. காப்பி ரைட். அன்பானவர்களே, இப்போது நீங்கள் நடைமுறை வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னமோ ஒரு தொழில், செருப்பு தைக்கிற தொழில், ஆமாம், இல்லை கொசு அடிக்கிற தொழில், அதில் பிடிக்கிற தொழில் வச்சுக்கலாம். ஈ பிடிக்கிற தொழில் ஃபஸ்ட்டில் ஒரு 10 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு சர்வீஸ் சூப்பராக பண்ணுவீங்க. அப்புறம் தான் உங்கள் ஆட்டத்தை ஆரம்பிப்பீங்க. புரியுதுங்களா? இப்போ ஒரு ஹோட்டலாக இருக்கட்டும், ஒரு கிளப்பாக இருக்கட்டும், ஒரு ஸ்டுடியோவாக இருக்கட்டும், ஒரு சினிமாவாக இருக்கட்டும், என்ன ஏழவோ ஒரு தங்க நகை கடை, இல்லை வேறு கடை, எந்த கடையாக இருந்தாலும் ஒரு 10 நாளைக்கு 20 நாளைக்கு மக்கள் ஆசையை தூண்டணும். இல்லை, அவன் ஆசையை தூண்டி, இப்போ இந்த மாடுக்குத மூக்கணாங்காய் ஃபஸ்ட்டு நல்லா விடுவான். அது அப்புறமா மூக்கணாங்காயிரை பிடிச்சி வடிப்பான். அது மூக்கில் 2 பக்கமும் ரத்தமாக ஊற்றும். அதுலேயும் அது திரும்பலன்னா வாழை பிடிச்சி கடிப்பான். அதுலேயும் அது திரும்பலன்னா கையில் ஒரு சவுக்கு வச்சுருப்பான். அதை போட்டு அடிப்பாங்க தமிழ்நாட்டு திருட்டு பசங்க. ஸோ இப்படி தான் இது என்னென்னா சினிமா. அது ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்ல கருத்தெல்லாம் சொன்னானுங்க. எம்ஜிஆர் படங்கள்லாம் நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அதை இப்போ இந்த லாஜி இருக்குது இல்லைங்க, ஃபிகருங்களை உள்ள விட்டுட்டு காசு வாங்கிப்பானே. அவன் ராத்திரியில் அவன் உள்ள ரூமில் போனோடனே அவன் லைட்டாக பண்ணுவான். இங்கே அப்படி தான் சினிமா தேட்டர் பண்ணான், லைட் ஆஃப் பண்ணுவான். ஆமாம், அப்படி தான் எல்லாம் திருட்டு பசங்க தமிழ்நாட்டுங்க காசுக்காக என்னென்னமோ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ கேவலமாக இருக்குது இன்றைக்கி சினிமா. ஆமாம், அது பேசாமல் சினிமா தேட்டர்லாம் இழுத்து உடச்சிக்கின்னு வரானுங்க. வருங்காலத்தில் சினிமாலாம் இருக்காது. அதனால் தயவு செஞ்சு சினிமா ஆசை, சீரியல் ஆசை, இந்த மாதிரி நடிக்கிறன்னு கிராமத்துலேருந்து பொண்ணுங்க தயவு செஞ்சு வராதிங்க. வந்து அப்புறம் நாரி நகின்னு போங்க. ஓகே அன்பானவர்களே, சினிமா பற்றி வளன்னு பேசுகிறதுக்கு அது ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் கவர்ச்சி, அவ்வளோதான். எம்ஜிஆருக்காகவும் யாரும் சினிமாவுக்கு போகல, சிவாஜி கணேசனுக்காகவும் கவர்ச்சி கன்னிகளுக்காக போனாங்க. ஆமாம், சரோஜா தேவி மாதிரி ஒரு கவர்ச்சி கன்னியை பார்க்க முடியுமா? அந்த மாதிரி ஆட முடியுமா? விஜயலலிதா, ஜோதிலட்சுமி, ஜெயமாலினி, ஆலம், அங்கே அதே மாதிரி ஹிந்தியில் எப்பேற்பட்ட, அதே மாதிரி இங்கிலீஷில் நான் மாதிரி கவர்ச்சி, எப்பேற்பட்ட அற்புதமான நடனம் என்னையும் ஆடுறாளுங்க. நாங்கள் டான்ஸு கரும எழவு சனி. ஐ எம் அ டிஸ்கோ டான்சர். நான் ஒன்ஸ் அப்பான் அ டைம் டிஸ்கோன்னா அப்படி அந்த ஸ்பீட் ஆடுவேன். அது தான் காலம், அது தேவையில்லை. என்ன சொல்கிறோன்னா கவர்ச்சி. ஆமாம், ஜஸ்ட் லைக் கிளப்பு, அவ்வளோதான். சினிமா என்பது என்ன? சூதாட்டம் தான், சரக்கு கடை தான். நம்ம அப்பா கடை வச்சுருக்கிறாருல டாஸ்மாக்கு, எல்லாம் ஒன்று தான். போதை, அது ஒரு போதை சரியான பாதை அல்ல. அது சினிமாவாகட்டும், சாராய கடையாகட்டும், கிளப்பாகட்டும், சூதாட்டம் ஆகட்டும், கஞ்சா போட்டதாகட்டும், ஊசி போட்டாகட்டும், போதை சரியான பாதை அல்ல. சினிமாவும் ஒரு போதை தான். அந்த போதைக்குள்ள தயவு செஞ்சு நீ மாட்டினா மௌன சத்த. அதுவும் இந்த காலத்தில் வரவே வராத. ஆமாம், அப்படி வரதா இருந்தால் ஏற்கனவே கருப்பு கிருப்பெல்லாம் அங்கேயே கிராமத்தில் அவனுக்காவது விற்றுட்டு வா. அப்போ வந்து நல்லா உனக்கு அது நல்லா பழகி போயிடும், ஈஸியாக இருக்கலாம். ஸோ அன்பானவர்களே, உலகத்தில் அந்த காலம் ஆகட்டும், கற்காலம் ஆகட்டும், இப்போ ஆகட்டும், ஏதோ ஒரு நோக்கத்தோடு தான் எல்லாம் வாழுறோம். ஆமாம், பண்ட மாற்று முறை தானுங்க. ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்கிக்கணும், வாழணும். இல்லை, அது மாதிரி எப்படி பயிர் செய்யணும் அப்படின்னு கற்றுக்கிட்டானோ, எப்படி நெருப்பை சேமித்து வைக்கணும்னு கற்றுக்கிட்டானோ, எப்படி காற்றை சேமித்து வச்சு காசாக்கலாம் கற்றுக்கிட்டானோ, அப்படி தாங்க எல்லாமே. முதல்ல உலகத்தில் ஒரு 90% பேர் எல்லாமே சம்பாதிக்கணுன்ற நோக்கத்தில் தான் போய் படிக்கிறான். ஒரு படிக்கிறது சம்பாதிக்கிறதுக்காக போய் படிப்பான். ஏன் மியூசிக்கை படிக்கிறாங்க. அப்போ 2-3 கிளாஸுக்கு தான் போகிறான். அவனே டக்குன்னு யூடியூப்பில் அவன் கற்றுக்கிட்டு கொடுத்து காசு சம்பாதிக்கலான்னு பார்க்குறேன். எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா அதெல்லாம்? ஒரு கல்வி ஆகட்டும், மியூசிக் ஆகட்டும், கலைகளை வந்து பிறருக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும். புரியுதுங்களா? ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும். கலைகள் பொறுத்த வரைக்கும் நீ வேற கருமத்தை பண்ணு, இதெல்லாம் கூட்டிலாம் கொடுக்குறியா, எல்லாம் செய்யி. ஆனால் பட் கலைகளை வந்து இந்த காப்பி ரைட்டு, மயிறு ரைட்டுன்னு அதெல்லாம் பாவம். அதுக்கு தான் உலகம் அழிய போகுது. அது வேறு விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, உலகத்தில் ஒரு 10% பேர் வந்து எந்த ஒரு தொழிலை தொடங்கினாலும் அதில் ஆதாயம் எதிர்பார்க்காம தான் தொடங்குறாங்க. போக போக அந்த சமுதாயம் அவனையும் வந்து கமர்ஷியலாக மாற்றிடுது. முதல்வன் படத்தில் என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டீங்களேலான்னு வரு அர்ஜுன். அந்த மாதிரி காலம் அப்படி ஆயிடுச்சு. ஆமாம், நன்மை செய்யணும், சேவை செய்யணும் அப்படின்னாலும் விடமாட்டானுங்க. ஆமாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. பாவம் வேகமாக போகும், ஆனால் கழுத்து அறுத்துடும். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், ஆமாம், நான் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ அன்பானவர்களே, ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு
அப்போவும் நிறைய தப்பு இருந்ததுங்க. அப்போவும் தீய சக்திகள் இருந்தது. அந்த தீய சக்தியை சினிமான்ற ஒரு தீய சக்தி இன்னைக்கு வந்து எரிமலையாக வந்து வச்சுருங்க. எரிமலை எப்போ வேணால் எவனை வேணாலும் அது வந்து ஆமாம் நாசம் பண்ணுன்ற அளவில் கொண்டு வந்து வச்சுக்குது. லாஜிக் இல்லாதது தானே சினிமா. லாஜிக் இல்லாதது ஒரு பொழுதுபோக்கு விஷயம், ஒரு கமர்ஷியல் விஷயம், அது ஒரு தொழில். சினிமா என்பது ஒரு தொழில். பட் ஆனால் உலகிலேயே நம்பர் 1 கேவலமான ஒரு தொழிலாக இருக்குது. இளைஞர்கள் வாலிப பெண்கள் அதை பார்த்து நாசமாக போகிறாங்க. இது அழியடம். இந்த சினிமா என்பது ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடையாது. 33,000 ஆண்டுகளுங்க. கற்கால மனிதன் தோன்றி 33,000 ஆண்டுகள் ஆகுது. அப்போல்லாம் இல்லாத சுதந்திரத்துக்கு அப்புறம் தானேங்க இங்கே இவ்வளோ பெரிய தீமைகள் தீய சக்திகள். 1947க்கு மேலே தாங்க. அதுக்கு முன்னால் மனுஷன் எங்கே இருந்தான்? எவன் இருந்தான்? ஒன்றும் இல்லை. பெரிய பெரிய பில்டிங் இருந்ததா? கோட்டைகள் இருந்ததா? இந்த மாதிரி திருட்டு பசங்க இருந்தானா? இந்த மாதிரி அரசியல்வாதி இருந்தானா? இந்த மாதிரி ஸ்கேமிங் இருந்ததா? இந்த மாதிரி சினிமா இருந்ததா? கார் இருந்ததா? மோட்டர் சைக்கிள் இருந்ததா? ஃபோன் இருந்ததா? ஏன்னா மயிர் இருந்தது. இன்னைக்கு எல்லாமே தீய சக்தியாய் மாறி நிற்கிறது. இப்படி எரியுது. தக்க 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 தக்கன்னு எரியுது. எப்போ வேணாலும் நம்ம லாஸ் ஏஞ்சல்ஸில் எப்படி, கலிஃபோர்னியாவில் எப்படி காட்டுத்தீ, அந்த மாதிரி ஒரு காட்டுத்தீ. இப்போ வேறு சண்டை போட்டுப்பானுங்க போல இருக்குது. சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அப்படியே டபுள் ஆகும். 1 கிலோ அரிசி நீங்கள் 100 ரூபானா 200 ரூபா ஆகிடும். பெட்ரோல் 100 ரூபானா 200 ரூபா ஆகிடும். சிகரெட்டு நான் ஒரு செயின் ஸ்மோக்கர் சிகரெட்டு ஆமாம் இப்போவே 80 ரூபா ஒரு பாக்கெட்டு 160 ரூபா கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலை வந்துடும். என்ன பண்ணுவேன்? இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. எது நடக்கவிருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கும். கீதையில் சொல்லியிருக்கு, கிருஷ்ணர் சொல்லியிருக்கார், ரைட்டா? ஸோ கடந்த காலங்களில் நடந்த காமெடிகளை அறிய வேண்டும் என்றால், கடந்த காலங்களில் நடந்த காமெடிகளை அறிய வேண்டும். 62 கிழமை என்ன மாதிரி அதில் ஒரு 62 வயது கிழவி இருக்குதுல்ல, அது ஈட போய் அவர்களுடைய காதலிக்க அனுபவங்கள் இருக்குல்ல. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் காதல் அனுபவம் லவ் ஃபெயிலியர்னால் ஒரு 1000 சொல்லலாம். 1000 லவ் ஃபெயிலியர் இருக்குது, கிழவிக்கு இருக்கும். சரி, அப்போ போய் அங்கே கேட்டாக்க இந்த லட்சக்கணக்கானது வீர தீர சூரங்கிற எல்லாமே இந்த காதல் விஷயத்தில் அதில் இதில் எல்லாமே எதை நோக்கி போனதுன்னா மண், பெண்ணு, பொண்ணு. அவன் ராஜாவாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், பிச்சைக்கார பயலாக இருக்கட்டும், சாமி ஈமியாக கூட இருக்கட்டும், எவனோ சாமி கூட 2 பொண்டாட்டியாம. ஸோ எவனாக இருந்தாலும் அந்த மண்ணுக்காகவும் பெண்ணுக்காகவும் பொன் தங்கம் இதுக்காக தான் காலங்காலமாக சண்டை போட்டுன்னு இருந்திருக்கிறான், கற்காலத்துலேருந்து இக்காலம் வரைக்கும். ஆனால் எனக்கு இது வந்து இதெல்லாம் முடிவு காட்ட வேணும்னா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும்னா என்னுடைய இளைஞர்கள், வாலிப பெண்கள், என் 8 வயதுக்கு கீழே இருக்கிற சிறு பிள்ளைகள் நினைத்தா 2026 முடிவு காட்டலாம். முடிவு கட்டுவார்களா? என்னமோ என் இதயம் பேசுது என்கிட்ட அடிக்கடி. ஜான் பாஸ்கோ, உன்னுடைய இளைஞர்களும் வாலிப பெண்களும் இந்த சமுதாயத்தை மாற்றி காட்ட போகிறாங்கடா. 2026 ஒரு மிகப்பெரிய சேஞ்சு வரப்போகுதுன்னு சொல்லி என் இதயம் என்னிடம் பேசிக்கொண்டு இருக்கிறது. என் இளைஞர்களும் வாலிப பெண்களும் காப்பாற்றுவார்களா? கழுவி ஊற்றுவார்களா? ஊற்று